எதிர்பார்த்து ஒண்ணுமே கிடைக்கலும் போது நீங்க எனக்கு எதுவுமே பண்ணலப்பா. நீங்க வந்து எனக்கு வந்து என் படத்த பாருங்கன்னு சொல்லல, பார்க்காதீங்கன்னு சொல்லல. எதுவுமே சொல்லவே இல்ல. ஆனாலும் உங்க மேல அதீத காதல் இருக்கும்ல. நீ அந்த அதீத காதல வந்து செவி மடுக்காம சும்மா காது கொடுத்து கேட்டு என்னன்றது கூட ஒரு அறிக்கை கூடயா கொடுக்க முடியாது? லைக்க குடுத்துட்டு போகுது, குடுக்காம போகுது. ஒரு அறிக்கை. இந்த மாதிரி வந்து என்னுடைய ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள். தவிர்க்க முடியாத காரணத்தினால் நாங்க வந்து இந்த படம் வந்து தள்ளி போகிறது. அ அப்படின்னு ஒரு 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 சின்ன ஸ்டேட்மெண்ட் குடுக்கும்போது, இங்க யாருமே வந்து, "ஐய்யய்யோ! அப்படியா? இப்படியா? அஜித்தே சொல்லிட்டாருப்பா. ஏதோ பிரச்சனை இருக்குப்பா. நமக்கெல்லாம் நல்ல படம் குடுக்கணும்னு தான் பண்ணாரு." அப்படின்னு தான் நெனைப்பாங்களே தவிர, "அட போங்கய்யா" அப்படின்லாம் போக மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க மூலமா அந்த அறிக்கை குடுக்கும்போது தான் அவங்களுக்கு அது வலிக்குது. நெறைய சொல்றாங்க சார். லைக்காக்குமே இந்த பொங்கலுக்கும் இந்த ரிலீஸ் இருக்குல்ல, பொங்கல் ரிலீஸ் சென்டிமெண்ட் வந்து செட் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. மேபி இங்க இருக்க இந்த ஃப்ளோட்டிங் ஆடியன்ஸ் வந்து எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. அப்புறம் அங்க நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து தியேட்டருக்கு வரமாட்டாங்க. இதனால பாதிப்பு ஏற்படும் கலெக்ஷன் வைஸ்ல. அதனால கொஞ்சம் தள்ளி வச்சு, இங்க இருக்க மக்கள் எல்லாரும் பார்க்குற மாரி கூட கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதே சார். அப்படி சார் லைக்காவுக்கும், பொங்கலுக்கும் சென்டிமெண்டலா நீங்க தர்பார் படத்த மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க சொல்றீங்க. லைக்கா எந்த படம் சார் ஹிட் அடிச்சிருக்கு? ரொம்ப விரல் விட்டு எண்ணிரலாம் சார். நீங்க பொன்னியின் செல்வன் ஓடுச்சு. ஓகே. பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ஓடுச்சா? இந்தியன் 2 ஓடுச்சா? இந்த வேட்டையன் இப்போ மிக்ஸ்டு ரிவ்யூஸ். பேக் டு பேக் தொடர்ந்து லைக்காக்கு அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இப்ப நிர்வாகம் பிரச்சனையானா கிடையாது.